வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் எலும்புகளை இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்க வேண்டும், அப்புறம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது, நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம் அல்லது நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் மூட்டுகளில் இல்லைன்னா எலும்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் குத்துவது போன்ற வலி தோன்றுது அப்படின்னா, முதுகு வலி, தோள்பட்டை வலி, இடுப்பு பகுதிகள் அடிக்கடி வலி இருக்கு அப்படின்னா எலும்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்கிறது அர்த்தம். எலும்புகள் பலவீனமாகும் போது காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயங்கள் ஆறுவதற்கு ரொம்ப லேட் ஆகும். அப்புறம் அடிக்கடி எலும்புகள் உடைஞ்சு போகக்கூடிய அந்த பாசிபிலிட்டி நமக்கு ஏற்படும். அப்போ பலவீனமான எலும்புகள் எப்போதுமே நம்மளுடைய பேலன்ஸ் தடுமாற செய்யும். அப்போ எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணுன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீரை வகைகள் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் நமக்கு பலமாக இருக்குங்க. எலும்புகள் உறுதியாகிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம், அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 மினரல்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்குங்க. மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய 2 சத்துக்களுமே எலும்புக்கு அவசியம். ஸோ இந்த அனைத்து சத்துக்களுமே கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகளில் அதிக அளவில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது அல்கலைன் தன்மையை கொண்டிருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய பிஹெச் அளவை சரி பண்ணி நம்முடைய எலும்பு அடர்த்தியை சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ தொடர்ந்து நம்ம சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை கீரைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்பு ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளலாங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் கீரைகள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் கிரீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்ற அந்த பச்சை இலை காய்கறிகள்லாம் தினமும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எலும்புகள் வலிமையாக இருக்கும். பால் மற்றும் பால் பொருட்கள் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை பலமாக பாதுகாத்துக்கலாங்க. எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதனுடைய அடிப்படை ஊட்டச்சத்துன்றது நமக்கே ஞாபகம் வரும். ஸோ உடலில் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டுமல்லாமல் எலும்புகள் ரொம்ப ரொம்ப பலவீனமாகி எளிதில் உடைஞ்சு போயிடும். இதனால தான் வளரக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பசும் பால் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் கொடுக்கப்படுவதற்கான காரணம் இதுதான். இப்போ அனைத்து வகையான பால் பொருட்கள்லையுமே கால்சியம் சத்து இருக்குது. பால், வெண்ணெய், தயிர், சீஸு, பன்னீர் அப்படின்னு உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பால் பொருட்கள் நம்ம பெறலாங்க. பால் பொருட்கள் உங்களுக்கு அலர்ஜி அப்படின்னா, அதாவது பசும் பால் அலர்ஜி அப்படின்னா நீங்கள் தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பால் வகையின் மூலமாக உங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியத்தை பெறலாம். ஸோ அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக பாதாம் பால் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கால்சியம் சத்து கிடைக்கப்பெறும். எலும்புகள் பலமாக இருக்கும். கடல் உணவுகள் மற்றும் மீன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எலும்புகள் பலமாக இருக்கும். இப்போ கடல் உணவுகளில் பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்கும். எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்து கடல் உணவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய உடல் கால்சியம் சத்தை உறிஞ்சி எலும்பை பலப்படுத்தணும்னா அதுக்கு விட்டமின் டி சத்து தான் வேணும். அப்போ பலவிதமான அந்த கடல் உணவுகள் மற்றும் மீன்கள்லாம் விட்டமின் டி சத்து, கால்சியம், அப்புறம் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே எலும்புகளினுடைய அடர்த்தியை அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பலவிதமான எலும்பு தொடர்பான குறைபாடுகளை முன்னாடியே உங்களுக்கு தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதுவே நீங்கள் சைவ உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா இயற்கையாகவே விட்டமின் டி சத்தை சூரிய ஒளியின் மூலமாக பெற முடியும். இப்போ நீங்கள் காலையில் இதமான வெயில் இல்லை மாலையில் இதமான வெயிலில் அப்படியே நீங்கள் வெளியில் ஒரு சின்ன வாக்கிங் ஒரு 15 நிமிஷம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த தோள்களின் மூலமாக விட்டமின் டி உணரப்பட்டு இந்த விட்டமின் டி நீங்கள் ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்றீங்கன்னா அதில் ஏதாவது கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள், எலும்பை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னா அதை உங்களுக்கு உறிஞ்சி கொடுத்து எலும்புகளை அது பலப்படுத்தும். உங்களுக்கு விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு எலும்புகள் பலமாக இருக்குங்க. கால்சியம் தவிர புரோட்டீன் அப்படின்ற புரதம் மற்றும் வேறு சில மினரல்களுமே எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. இப்போ மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு இந்த மாதிரி நிறைய பருப்பு வகைகள் இருக்குது. விதைகளில் சூரியகாந்தி விதைகள், ஆலி விதைகள் இந்த மாதிரி நிறைய விதைகள்லையுமே இருக்குது. அப்போ தொடர்ந்து தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் உங்களுக்கு பலமாக இருக்கும். பழங்கள்ல ஆரஞ்சு பழங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எலும்புகள் பலமாக இருக்கும். இப்போ குறிப்பாக இந்த ஒரு பழம் சாப்பிட்டாலே எலும்புகளை பலப்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எலும்புகளை பலப்படுத்திக்கலாம். உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி சத்து அவசியம். இந்த சத்து உடலினுடைய இணைக்கும் திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்தும் உருவாகுவதற்கு வேண்டிய கோலோஜனை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஆரஞ்சு பழம் சாப்பிட்டோம்னா கோலோஜன் உற்பத்தி ஆகும். அது எலும்புகளை நமக்கு பலப்படுத்துன்றதால ஆரஞ்சு பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆரோக்கியமான உணவுகள். ஆனால்
சாப்பிடாம ஒரு சில உணவுகளிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அந்த உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது கூட நல்லது தான். ஸோ ஏன்னா அந்த உணவுகள் வந்து நம்மளுடைய எலும்பை வந்து வீக் ஆக்கக்கூடிய உணவுகளாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் காஃபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவாக தாங்க எடுத்துக்கணும். இப்போ காஃபி வந்து புத்துணர்ச்சி தரக்கூடியது அப்படின்னு நம்ம வந்து நமக்கே தெரியும். காஃபி கொட்டையில் பார்த்தீங்கன்னா 20% வந்து சிக்கரி வந்து ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் தினமும் 2 கப் காஃபி எடுத்துக்கிறீங்கனாலே அதுவே போதுமானது தான். இப்போ நீங்கள் காலையில் உணவுகளை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுலலாம் காஃபி சாப்பிடுவீங்க பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வேணால் கொஞ்சமாக ஒரு கப் வந்து நீங்கள் காஃபி எடுத்துக்கலாம். அது வந்து 2 கப் காஃபி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 1 கப் காஃபி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கு நல்லது தான். அந்த 2 கப் காஃபி அப்படின்ற அளவு அதிகமாச்சுன்னா இந்த காஃபியில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கால்சியம், இரும்பு சத்து, துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்களை நம்மளுடைய உடம்புகளில் சேர விடாமல் எலும்புகளை பலப்படுத்த விடாமல் தடுத்துரும். இதனால் எலும்புகள் வீக் ஆகிறதுல காஃபி வந்து ஒரு முக்கியமான பானமாக இருக்குது. அதனால் அது அளவாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். உப்பு இருக்குது பார்த்தீங்களா, உப்பு அதையுமே நீங்கள் அளவாக தான் எடுத்துக்கணும். இப்போ நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே எந்த அளவுக்கு உப்பு வேணும்னு பார்த்தீங்கன்னா 2.3 மில்லிகிராம் அளவுக்கு உப்பு வேணும். ஸோ இந்த அளவு அதிகரிக்கும் போது அது சிறுநீரகத்தை பாதிக்கும். அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சுன்னா நம்மளுடைய உடம்புகளில் கால்சியத்தை இழந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உப்பு வந்து சிறுநீரகங்கள் வழியாக உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை அதிக அளவு வெளியேற்றிடும். அப்போ அளவுக்கு அதிகமாக உப்பு பயன்படுத்துபவர்கள் வந்து யாராக இருந்தாலுமே அவங்கெல்லாம் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற அந்த நோய் தாக்கத்துக்கு வந்து உள்ளாகுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போ தினசரி 2.3 மில்லிகிராம் அளவு மட்டும்தான் உப்பு பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 2.3 மில்லிகிராம் அளவு அப்படின்றது கூட பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஆரோக்கிய குறைபாடும் உங்களுக்கு உடலில் இல்லை அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து பொருந்தும். ஆனால் உங்களுக்கு ஒருவேளை இந்த இதயம் தொடர்பான நோய், சிறுநீரக நோய், அப்புறம் ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனை, அதுவும் ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 2.3 மில்லிகிராம் அளவுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவை விட குறைத்து தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்றதையும் சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் அறிவுறுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எலும்பை வந்து நமக்கு வீக் ஆகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர், வெள்ளை சர்க்கரை வந்து முதலிடம் வந்து இருக்குங்க. இப்போ தினமும் நீங்கள் 30லேருந்து ஒரு 40 கிராம் வரைக்குமாவது நம்ம வெள்ளை சர்க்கரை வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்க்கரை அதிகமாக போட்டு ஒரு டீ, ஒரு காஃபி, இல்லை ஒரு பால் ஏதாவது ஒன்று குடிக்க தான் நம்ம வந்து செய்வோம். ஸோ இந்த மாதிரி வெள்ளை சர்க்கரை அதிகமாகுது அப்படின்னா பெரும்பாலானவர்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற அந்த எலும்பு தொடர்பான நோய் தாக்கத்துக்கு உள்ளாவதில் இந்த சர்க்கரைக்கு தான் அதிக பங்கு இருக்குது. இப்போ எலும்புகளை உருக்குலைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வெள்ளை சர்க்கரைக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ நீங்கள் அன்றாடம் இனிப்பு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது கூட நிறைய மற்ற ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளையும் தவிர்க்காமல் எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஊட்டச்சத்து என்ன பண்ணுன்னா அதனுடைய தீமைகள் வந்து தடுத்து நிறுத்திடும். அப்படி இல்லை நீங்கள் சர்க்கரை மட்டுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த சர்க்கரை உங்களுடைய எலும்புகளுக்கு தான் முதல்ல தீமை செய்யுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பாக உங்களுக்கு பிளட்டில் சுகரோட அளவை இன்க்ரீஸ் பண்ணி நீரிழிவு பிரச்சனையை கொண்டு வந்துடலாம். இல்லைனா புற்றுநோய் போன்ற பிரச்சனைகளை கூட உங்களுக்கு வரவழைச்சிடும் இந்த ஒயிட் சுகர் அப்படின்றத மறந்துடாதீங்க. செயற்கை குளிர்பானங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று இந்த செயற்கை குளிர்பானங்கள். 200 மில்லி அளவு சோடாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படும் செயற்கை பானங்கள் உங்களுடைய உடலுக்கு என்ன நன்மைகளை தரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 1% கூட உங்களுடைய உடலுக்கு நன்மைகள் தராத பானங்கள் தான் இந்த செயற்கை குளிர்பானங்கள். இந்த செயற்கை குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் உடலில் கால்சியம் உறிஞ்சப்படுவதை தடுத்துவிடும், எலும்பு அடர்த்தியை குறைத்துவிடும், எலும்புகளை மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு வழிவகை செய்யும். அப்போது எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ஆப்போசிட்டாக வந்து இது வந்து செயல்படுது அப்படின்றதையே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செயற்கை குளிர்பானங்கள்லாம் எடுத்துக்காதீங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எலும்பு ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்கஹால் வந்து எடுத்துக்கொள்ளாத ஒன்றுங்க, எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய மிதமான ஆல்கஹால் எடுத்துக்கொள்ளும் போது அது பெரிய அளவுக்கு வந்து குறைபாட்டை ஏற்படுத்தாது அப்படின்னு அவங்களாம் நினச்சிட்டு ஆல்கஹால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சாப்பிடுவாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் எப்போ எடுத்துக்கிட்டாலுமே அது உங்களுடைய உடலில் யூரிக் அமிலத்தினுடைய அளவு அதிகரிக்கும். அதனால் மூட்டுகளில் தங்கி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வலியை வந்து உண்டாக்கிடும். ஸோ அதனால தான் ஆல்கஹால் அருந்துபவர்கள் யாராக இருந்தாலுமே எலும்பு அடர்த்தி வந்து அவங்களுக்கு வந்து குறைஞ்சி போயிடும். வலுவான உங்களுடைய எலும்புகள் கூட வலிமை இழந்து போயிடும். அப்புறம் சீக்கிரமாக எலும்புகள் வந்து முறிவு ஏற்படும். இப்போ நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, சின்னதாக ஒரு அடிப்பட்டால் கூட எலும்பு வந்து பெருசாக டேமேஜ் ஆகிடும் உங்களுக்கு. குறிப்பாக ஆல்கஹால் அருந்துபவர்கள் வந்து யாராக இருந்தாலுமே அதை வந்து நிறுத்தி விடணும். இப்போ உங்களுக்கு ஆல்கஹால் அருந்தக்கூடிய பெண்களினுடைய எலும்பு அடர்த்தியானது ஆல்கஹால் அருந்தாத பெண்களினுடைய எலும்புகளை விட மிகவும் பலவீனமாக இருக்கிறது எல்லாமே ரிசர்ச்சில் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆல்கஹாலை விட்டு விடுவது நல்லது. ஸோ இந்த உணவுகள் வந்து கொஞ்சம் விலகி இருந்தீங்க அப்படின்னா தான் எலும்புகள் வந்து பலவீனமாகிறது முன்னாடியே உங்களுக்கு வந்து தடுக்கப்பட்டு எலும்புகள் பலமாக இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய உடல் எலும்புகளை பராமரித்துக் கொண்டு ஆரோக்கியமான வலிமையை வந்து பெற்றுக்கொண்டு உடலை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.